ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, இதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன உவமைகளை குறித்து தியானித்தோம். உவமையுடைய மேன்மை, அதிலே ஒரு உவமையை குறித்து தியானித்தோம். விசேஷமாக விதைக்கிறவனை குறித்து, தேவ வசனத்தை விதைக்கின்ற பொழுது அதிலே பாதையிலே விழுந்த விதை போன்று கடின இருதயமுள்ள மக்களாய் மாறினதை குறித்து தியானித்தோம். இந்த நல்ல வேளையிலும் அதனுடைய தொடர்ச்சியாக இதோ ஆண்டவர் சொன்ன உவமை இரண்டாவது இடத்திற்கு நாம் வருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அவர் உவமைகளாக மக்களோடு பேசுகிறார். அரிதான பெரிதான காரியங்களை லகுவாக வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற, வாழ்க்கையிலே நடைமுறையிலே பயன்படுத்துகிற விஷயங்களை வைத்து மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆண்டவர் இதோ படையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். மக்கள் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள், கேட்கிறார்கள். இதோ பாதையிலே விழுந்த விதையானது பட்சிகள் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. இன்னும் சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. கற்பாறையின் மேல் விழுந்த விதை ஏற்றுக்கொள்கிறது, முளைக்கிறது. சிறிது காலம் அது செழித்து காணப்படுகிறது. பிற்பாடு அதிலே ஈரப்பசை இல்லாததினால், சரியான சத்து அவற்றிலே இல்லாததினால், அந்த கற்பாறையிலே விழுந்த அந்த விதை முளைத்த பிற்பாடு வெயில் ஏறின பொழுதோ தீந்து போய்விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை செயல்முறையிலே காண்பிக்கின்ற பொழுது பல இடர்பாடுகள் அங்கே இருக்கிறது. கடினமான பாறை இங்கே கீழே இருப்பதினால் கொஞ்ச மண்ணுள்ள பகுதியில் விழுந்த விதையானது கொஞ்ச தூரத்துக்குத்தான் அந்த வேரானது செல்ல முடியாது. இந்த வேர் அதிகம் ஆழம் செல்ல முடியாத நிலையில் இருப்பதினால் அது தீந்து காய்ந்து விடுகிறது. இதைத்தான் இறைவன் வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதிநிமித்தமாக துன்பங்களும் பாடுகளும் வரும். வருகின்ற பொழுது ஒரு மனிதன் பின்வாங்கி போவதற்கு அது சமமாக சொல்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, அவருடைய வார்த்தையை உட்கொண்ட பிற்பாடு முன்பு போல் பழைய வாழ்க்கை வாழ முடியாது. ஏனென்றால் பழைய வாழ்க்கையில மனம் போல் வாழ்ந்து விடலாம். சுதந்திரம் இருக்கிறது, சுயாதீனம் இருக்கிறது, நான் எப்படியும் வாழலாம், வாழ முடியும் என்கிற ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்விலே அமைந்து இருந்தது. ஆனால் இயேசுடைய வார்த்தையானது, அவருடைய வசனமானது நம்முடைய உள்ளத்திலே வருகின்ற பொழுது, அது விதைக்கப்படுகின்ற பொழுது அதன் உள்ளத்திலே பதிகிறது. அந்த வார்த்தையானது நம்மோடு பேசுகிறது. பழைய வாழ்க்கையை அது வாழ்வதற்கு ஆண்டவர் அங்கே வார்த்தையின் மூலம் நம்மை தடுத்து நிறுத்துகிறார். இன்னும் இதனை குறித்து தியானிப்போம்.